ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி லிக்கிஸ் கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை காய விட்டுருங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு நான் காட்டுற அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா ஒரு பெரிய 3 பச்சை மிளகாவை எடுத்து அதை அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகா போட்டு ஒரு வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. எண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஒரு 2 கரண்டி நல்லா மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஒழுங்காக கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெண்டைக்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை நிறையா இருக்கும்ல, குழகுழன்னு இருக்கும்ல, அதெல்லாம் அந்த குழகுழப்பெல்லாம் வந்து போக்கிட்டோம். அதுக்கு தான் வந்து தயிர் யூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் தயிர் போட்டு வதக்கிட்டு திருவி வச்சுருக்க கொஞ்சோண்டு தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மீல்ஸ் ஏதாவது செஞ்சிங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.